ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 36. இத்தனை நாட்கள் நம்ம 27 நாட்கள் ஆண்டவர் யார் யாரெல்லாம் உயர்த்தினார், எதற்காக உயர்த்தினார், உயர்த்தணுன்னா என்ன செய்யணும், பெரியவனாக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம 27 நாட்கள் தியானித்தோம். இந்த வரக்கூடிய 3 நாட்கள் தங்களை தாங்களே பெரியவராக்கினவங்களை குறித்து பார்க்கலாம். அப்படி தங்களை தாங்களே பெரியவனாக்கினவங்க என்ன நடந்தது, அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆண்டவரால் வருகின்ற ஆசீர்வாதம் தான். எந்த ஐஸ்வர்யமோ எந்த ஆசீர்வாதமோ பாருங்கள், கர்த்தரால் வரும் ஐஸ்வர்யம் தான் நிலச்சி இருக்கும் இல்லையா? கர்த்தர் தரும் ஆசீர்வாதமே நமக்கு எப்போவுமே நிலச்சிருக்குமே தவிர நமக்கு நாம்ளே பேர் உண்டாக்குவோம். பாருங்கள், அந்த எனக்கு நானே பேர் உண்டாக்கும்னு சொல்லி அந்த நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்ன உடனே அங்கே ராஜா என்ன பண்ணார், நேபுகாத்நேச்சார் உடனே அவருக்கு அந்த மனமேட்டிமை உண்டாதனால மாடுகளை போல புல்லை மேய்ந்தான்னு சொல்லி நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு வேண்டாம், இது இந்த காரியத்தை மட்டும் நம்ம தியானிக்கலாம். பாருங்கள், இது யார் சொல்கிறாருன்னு சொன்னால், பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அடைக்கப்பட்டோன்னே கர்த்தருடைய தூதன் 5ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்துலேருந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணுறாரு, அந்த சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்து நீ வெளியே கொண்டு நீங்கள் போய் தேவாலயத்தில் ஜீவ வார்த்தைகளை போய் பிரசங்கம் பண்ணுங்கள், ஜனங்களுக்கு சொல்லுங்கன்றான். அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க. காலையில் பார்க்குறாங்க, சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்து பூட்டப்பட்டிருக்கவும் பூட்டியிருக்கு பத்திரமா. ஆனால் உள்ளே பார்த்தா யாருமே இல்லை. கதவுகளுக்கு முன்பாக காவற்காரெல்லாம் நிற்கிறாங்க. ஆனால் என்ன இல்லை, உள்ள யாரையும் காணோம். இந்த செய்தியை போய் ஆசாரியனும் தேவாலயத்தில் காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரனும் கேட்டபோது இது என்னமாய் முடியுமோன்ட்டு எல்லாம் பயப்படுறாங்க. அப்போ ஒருத்தன் ஓடி சொல்கிறான், இது மாதிரி நீங்கள் காவல் வைத்த மனுஷர்லாம் போய் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறான்னு. உடனே சேவகரை கூட போய் சேனை தலைவன் என்ன சொல்கிறார், போகிறாரு. ஆனால் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்து பலவந்தம் பண்ணாமல் அவங்கள மெதுவாக அழைச்சிட்டு உங்களுக்கு சொன்னோம்ல, ஏசப்பா இதை பற்றிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்ல, அவருடைய நாமத்தை குறித்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்ல, உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டோம்ல அப்படின்னு சொன்னோன்னே பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் என்ன சொல்கிறாங்க, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கணும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்குது. தேவதூதன் என்ன சொன்னால், போய் நீ ஜீவ வார்த்தைகளை தேவாலயத்தில் பிரசங்கின்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க சொல்கிறாங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் எங்களுக்கு அவசியமாக இருக்குது, மனுஷருக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியதில்லைன்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஏசப்பாவை பற்றி சொல்கிறாங்க. நீ மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்கள் தேவன் எழுப்பினார். அவர் மனம் திரும்பதிலையும் இஸ்ரவேலுக்கு பாவம் அனுப்பியும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தனது வலது கரத்தினாலே பிதாவானவர் என்ன பண்ணார், உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் தான் சாட்சிகளாக இருக்கோம். அப்போ நாங்கள் எப்படி சொல்லாமல் இருப்போம்? தேவன் தமக்கு கீழ்ப்படிகள் தந்தல்ன பரிசுத்த ஆவியும் சாட்சின்னு சொல்கிறோம். இதை கேட்டபோது அவங்களுக்கு ரொம்ப கோபம் அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணாங்க. அப்போ தான் நியாயசாஸ்திரியாக கனம் பெற்ற சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரியாக கமாலியல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் இருந்து அப்போஸ்தலரெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே கொண்டு போக சொல்லி இந்த சங்கத்தாரை நோக்கி நீங்கள் இந்த மாதிரி செய்கிறத குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு தான் இது சொல்கிறார், தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஆனால் ஏறக்குறைய 400 பேர் அவனை பின்பற்றினாங்க. அவன் இறந்து போயிட்டான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அதற்கு பிறகு குடிமதிப்பின் நாட்டிலே கலிலேயனாகிய யூதாஸ் ஒருத்தன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அவனும் தன்னை பெரியவனாக அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் அப்படியே விட்டுருங்க. இந்த யோசனை இந்த கிரியும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் அது ஒழிந்து போ. தேவனால் உண்டாயிருந்தது ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றார். பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய காரியத்தை சொல்கிறார். அந்த மாதிரி நம்மளே பெரியவர்கள் என்று சொன்னால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, விழுந்து போயிடுவாங்க, அழிந்து போயிடுவாங்க, மடிந்து போயிடுவாங்க. அதனால்
கர்த்தர் தரும் ஐஸ்வர்யத்தில் வேதனையை என்ன பண்ண மாட்டார், கூட்ட மாட்டார். அதுபோல் கர்த்தர் தரும் உயர்வை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளே மகிமைப்படுத்திக்கிட்டு நான் தான் பெரியவன், நான் தான் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நம்மளை ஆண்டவர் உயர்த்தினால் ஒழிய அந்த பதவியோ அந்த காரியங்களோ எதுவுமே என்ன பண்ணாது, ஊழியங்களோ நிற்காது. எந்த ஊழியமாக இருந்தாலும் தாழ்மையோடு கர்த்தரை முன்னிட்டு வச்சு செய்யும்போது மட்டும்தான் அந்த ஊழியம் நிலைக்கும், அவர்கள் நிலைப்பார்கள், அவர்களுக்கு ஆசி பெருகும். எனவே பிரியமானவர்களே, நாம் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே நீ பாருங்க, தேவனுக்கு பயப்படுறதை காட்டிலும் மனுஷருக்கு நாங்கள் கீழ்ப்படித அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கமாலியல் சொன்ன உடனே அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து, பாருங்கள், அப்பவும் அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினான். ஆனால் அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரர்களாய் எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் 42ஆம் வசனம் பாருங்கள், 5:42 தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். நீங்களும் நானும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் இயேசுவை மட்டும் உயர்த்தி நாம் காட்டும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பிரியமானே, நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். சின்ன ஊழியம் தான், அதெல்லாம் செய்யறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன ஊழியம். எவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக இருக்காங்க. ஆனால் அந்த ஊழியத்தை ஆண்டவர் கனப்படுத்தி ஆசீர்வதிக்க எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ பலவீனங்கள், அதன் மத்தியிலே கர்த்தர் உயர்த்துகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடி பாருங்கள் என்று சொல்லி பார்த்து சொல்லுகிறார். அந்த அருமையான வேளையிலே தன்னைத்தான் உயர்த்தின, தன்னைத்தான் பெரியவன் என்று சொன்ன தெயுதாஸ் இறந்து போனான், மடிந்து போனான். அவனோடு கூட இருந்தவர்களாம் மடிந்து போனார்கள், சிதறி போனார்கள். அதே மாதிரி யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி சொன்னான், அவனும் அழிந்து போனான். அவனை நம்பி இருந்தவர்கள் சிதறிக்கப்பட்டார். எனவே ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக கர்த்தரால் உயர்த்தப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். என்னை நான் பெரியவனாயாக்கி கொள்ளாமல் உம்மால் மட்டும் வரும் கனம் எனக்கு போதுமே. என்னை நான் பெரியவனாயாக்கி கொள்ளாமல் உம்மால் மட்டும் வரும் கனம் எனக்கு போதுமே. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உம்மால் வரும் கனம் மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆசீர்வாதம். எங்களுக்கு நாங்களே பெரியவராக்கி உயர்த்தி கொண்டு பெருமை பாராட்டாதபடி அதன் மூலம் நாங்கள் அழிந்து போகாதபடி இருக்க உதவி செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில்: சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மீகா 7:5. இன்றைய கேள்வி: எதை எடுப்பிக்கும், எது வருகிறது, எப்போது, எது வெகு தூரம், என்னவாகும்? எதை எடுப்பிக்கும், எது வருகிறது, எப்போது, எது வெகு தூரம், என்னவாகும்?